சிவன் அருளை தரும் மூன்றாம் பிறை தரிசனம். மாதந்தோறும் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற மூன்றாம் பிறை தரிசனம் பார்ப்பது அடுத்த பிறை வருகின்ற காலம் வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அமாவாசைக்கு பிறகு வருகின்ற துவாதசி திதியில் இரவு தொடங்கும் முன்பாக வானில் சிறிது நேரம் மட்டுமே தோன்றி மறைந்து விடுவதே மூன்றாம் பிறை ஆகும். சிவபெருமான் தனது சிரசின் மீது மூன்றாம் பிறையை அணிந்திருப்பதால் பிறநிலவை காண்பது மிகவும் புண்ணியம் வாய்ந்தது. மூன்றாம் பிறையை காண்பதால் மனதில் மகிழ்ச்சி, பேரானந்தம் ஏற்படும். சந்திரமௌலீஸ்வரர் 27 பெண்களை மணந்த சந்திரன் அவர்களில் ரோகிணியிடம் மட்டுமே பிரியம் கொண்டு மற்றவர்களை உதாசீனப்படுத்தினான். அதனால் சந்திரன் தனது மாமனாரான தட்சனின் கோபத்திற்கு ஆளாகி 16 கலைகளையும் இழந்து அழகின்றி அவலமாக திரியும் சாபம் அடைந்தான். அதையடுத்து அழகிழந்த சந்திரன் சிவபெருமானை குறித்து தவம் செய்து மீண்டும் 16 கலைகளையும் பெற்றான். மேலும் சோமவாரம் விரதம் இருந்ததால் சிவபெருமானின் சிரசில் மூன்றாம் பிறையாக அமரும் வாய்ப்பை பெற்றான். அதன் காரணமாக சிவபெருமான் தனது சிரசில் மூன்றாம் பிறை சந்திரனை சூடி சந்திரமௌலீஸ்வரராக காட்சியளிக்கிறார். மூன்றாம் பிறை நாளன்று சந்திரனை காணும்போது ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நம என்று கூறி வணங்குவது நல்லது. சந்திரனால் ஏற்படும் அனைத்து தோஷங்கள், பாதிப்புகள் மூன்றாம் பிறை தரிசனத்தால் நீங்கும். நீண்ட ஆயுள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகி வியாபாரம் சிறக்கும். மனைவி மக்களுக்கு சொத்து சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிவபெருமானின் சிரசில் மூன்றாம் பிறையாக அமரும் வாய்ப்பை சந்திரன் எப்படி பெற்றான் என்பதை எல்லாரும் அறிந்திடச் செய்வோம். நன்றி.